கனமழை தொடர்வதால் சென்னை வேளச்சேரி பாலத்தில் 100க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். குணா, கூடுதல் விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நேற்று முதல் சென்னை புறநகர் பகுதிகளுக்கும் அதே போன்று பல்வேறு டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதலிருந்தே கனமழை விட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது. அதன் காரணமாக சென்னை வேளச்சேரிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும், அதாவது இந்த ராம்நகர் உட்பட வேளச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் வழக்கமாக ஒவ்வொரு கனமழையின் பொழுதும் மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த காரணமாக அந்த மழைநீர் தேங்கக்கூடிய அந்த ஒரு சில தினங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வேளச்சேரி மேம்பாலம் மற்றும் காமாட்சி மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் உட்பட 3 மேம்பாலங்களிலும் வரிசையாக கார்களை மேம்பாலங்களில் நிறுத்தி வைக்கப்படுவது இந்த பகுதி மக்களினுடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை விட்டு பெய்து வருவதன் காரணமாகவும் அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரி விரைவில் திறக்கப்படலாம் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களது 4 சக்கர வாகனங்களாக இருக்கக்கூடிய இந்த கார்கள் மற்றும் ஒரு சில ஆட்டோக்கள் உள்ளிட்டவைகளையும் இந்த மேம்பாலத்தில் தற்பொழுது வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் பெய்த மழையின் காரணம் பொழுதும் இதே போன்று வரிசை கட்டி 100க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக காவல்துறையினர் சில வாகனங்களுக்கு அந்த அபராதம் விதித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு அறிவிப்பின் காரணமாக அந்த கார்கள் எந்தவித அபராதமும் விதிக்க வேண்டாம் என காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலும் இன்றும் இந்த கார்கள் 100 கணக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் வேண்டுகோளாக இந்த மழையின் காரணமாக கனமழை பெய்தால் பொதுமக்கள் சிரமப்படுவார்கள், அதே போன்று இந்த கார்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்பதனால் 50,000 முதல் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை இந்த கார்களினுடைய செலவு இருக்கும் என்பதன் காரணமாகவே இந்த பகுதியில் நிறுத்த வைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அபராதம் செய்தால் அந்த அபராதத்தையும் தாங்கள் செலுத்த இருப்பதாகவும் இந்த கார் உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக கார் இந்த 100 கணக்கில் இந்த வேளச்சேரி மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கார்களுக்கும் இந்த மழையின் காரணமாக பலத்த காற்றின் காரணமாக மேம்பாலங்களில், அதாவது ஏறும் பொழுதோ அல்லது இறங்கும் பொழுதோ எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த கார்களுக்கும் 4 சக்கரங்களுக்கும் இடையிலேயும் கற்களையும் வைக்கப்பட்டு மிகுந்த ஒரு பாதுகாப்போடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று இரவு மேலாக இன்னும் பல கார்கள் இந்த மேம்பாலத்தில் நிறுத்துவதற்குண்டான நிறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.